வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். முதலமைச்சருக்கும் அது சம்பந்தப்பட்ட துறை அவர்களுடைய உதவியாளர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். நேற்று வந்த தகவல் 8ஆம் தேதி நடைபெறுகின்ற பாலஸ்தீன போராட்டம் இதே இடத்தில் நடைபெறுகின்றது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் நான் அன்றைக்கு உங்களுக்கு செய்தி வாங்கி தருகிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அப்படி ஒன்று நாங்கள் தீவிரவாதியில் முதல்வரை சந்திக்க மாட்டேன் சொல்வதற்கு. எனவே முதல்வர் அவர்கள் எங்களை கருணை உள்ளத்தோடு செய்தி கொடுத்து எங்கள் கோரிக்கையை கேட்பார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அரசு கேபிள் புதிய செட்டப் பாக்ஸால இல்ல, அரசு கேபிள் டியால் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அரசு கேபிள் டிவில இருப்பது ஒரே ஒரு பேக்கேஜ் தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் HD குவாலிட்டி கேட்கறாங்க, அவர்கள் விரும்பிய சேனலை கேட்கறாங்க. அதே மாதிரி அரசு கேபிள் டிவியுடைய சர்வீஸ் இது ரெண்டும் மோசமாக இருக்கு. வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க விரும்பிய சேனலை பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது? இதனால கேபிள் டிவி ஆபரேட்டர் பாதிக்கப்படுறாங்க. என்னுடைய ஊர்ல அரசு கேபிள் டிவி நான் வச்சிருந்தேன்னா அவங்க HD கேட்டாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. அவன் ஒன்னே டிஸ்ட்ரிபியூட் போடுவான். என்னுடைய வருமானம் இழக்கப்படுது. எனவே பாதிப்பு என்பது வாடிக்கையாளர்களுக்கும் அதே மாதிரி ஆபரேட்டர்களுக்கும் அரசு கேபிள் டிவியால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை, அரசுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது, நட்டம் ஏற்படுகிறது. தேங்க்யூ.